நாராயணா நாராயணா முன்னின்று காப்பாற்றும் முன்னின்று காப்பாற்றும் முகம் தாங்கள் வரம் தாங்கள் தருபோது அன்பருள்ளம் கோவில் கொண்டே அமர்குலனே அமர்குலனே நாராயணா நாராயணா வேதம் படைக்கவும் விமானம் அளிக்கவும் ஆதிநாராயணனை அனைத்தும் நீ காக்கவும் வேதம் படைக்கவும் விமலன் அளிக்கவும் ஆதிநாராயணனை அனுதினம் நினைக்கவும் தீதிகள் செய்வோர்க்கு நாராயணா நாராயணா தினப்படி அருள்வாய்னி தீதுகள் செய்வோர்க்கு தினப்படி அருள்வாய்னி ஓது மீதான இந்த ஓது மீதான இந்த உலகிலே பல வடிவெண்ணிலே திகழ்ந்தார் அன்பருள்ளம் கோவில் கொண்டே அமர்குலனே அறிவோம் நாரணனே திதியின் காரணனே அறிவோம் நாரணனே திதியின் காரணனே அன்பருள்ளம் கோவில் கொண்டே அமர்குலனே 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 அறிவோம் நமக்கு அறிவோம் நமக்கு அறிவோம் நாராயண நமக்கு பரபரத்தில் பரம் பரத்திலே சிவம் சிவத்திலே சக்தி சக்தியில் நாதம் நாதத்தில் விந்து விந்துவில் சதா சதாவில் வேதம் வேதத்தில் அண்டம் அண்டத்தில் பிண்டம் பிண்டத்திலே அப்பு அப்பில் வாயு வாயுவில் வர்ணன் வருண இந்திரன் இந்திரன் சூரியன் தோன்றியது இதனோடு அதலம் விதலம் தராதலம் பகாதலம் பாதாளம் புலோகம் பொருலோகம் ஜனலோகம் சத்தியலோகம் சொல்லக்கூடிய லோகத்தை தோற்ற வைக்க 96 தத்துவங்களும் 8 திக்கொண்மன் அவகரகன் அவானியங்களும் நான் அதிகாலை எழுந்து என்னை காலைக்கடன் முடித்து விட்டு அங்கிருந்த கைலங்கிரி வைகுந்தம் பிரம்மலோகம் சென்று என் மும்மூர்த்திகளான சிவன் பிரம்மன் விஷ்ணுவை கண்டு அவரையும் நல்ல ஆசை கொண்டு நேரடியாக நாவல் குடி நின்று என்னை பேச வைக்கக்கூடிய கலை அமுதான கலைவாணியையும் 16 செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி தேவியையும் வீரத்திற்கு அதிபதியான பார்வதியுடன் மணியாசை பெற்று அங்கிருந்து கக்கன மார்க்கமாக வருகின்ற வழியில் என் அண்ணன் தக்கன் தந்தைக்கு படுப்பதில் மணிபெற்ற ஒரு யாகம் நடத்தினான் அந்த யாகத்தை தடுத்த ஒரு காரணத்தினார் என் தக்கனிட்ட சாபத்தின்படி ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் தங்கக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் என் சரசாகப்பட்டது 1000 சுகுணராக வெற்றி ஆட்சி நாராயணா ஏன் இப்படி போயிட்டு அதான் மிருதாக்கார் ரொம்ப ஆவலா இருக்கார் போல சிரசாகப்பட்டது வெடிக்கும்னு சொன்னேன் சரி தூங்குறவங்கள சுறுசுறுப்போட எழுப்பிடலாம் கண்டிப்பா இரவுல வந்து உங்கள் என்ன நல்ல எண்ணமாக இருக்கின்றது கண்டிப்பா ஆக கழகம் எங்கே கழகம் எங்கே கழகம் கிடைக்காவிட்டால் சிவமேந்திரான சக்தி கணபதி முக்தி கணபதி மகா கணபதி வீர கணபதி பக்தி கணபதி அந்த முகத்தின் வணங்கினா எனக்கு கழகத்திற்கு விலை கிடைக்கலாம் அள்ளல் போம் வல்வினை போம் அன்னை வெயிட்டு பிறந்த தொல்லை போம் போகாது விரும்பும் நல்ல குணமதி மாமனுடைய கோபுரத்தில் வீட்டிருக்கும் செல்வ கணபதியை கைத்தலோ கால் புண்ணியம் கோடி வரும் பொய் வாழ்க்கை ஓடி ஓடி எண்ணியது ஏற்ற நன்னிடவே அந்த வள்ளல் விநாயகரை எப்படியெல்லாம் தொழுகலாம் எதை கொண்டு வர்ணிக்கலாம் என்று மறக்க போனால் ஏ சாமி வருது வழிய விடுங்கடா புது பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு வேட்டு வெடிங்கடா ஒரு சூடம் ஏத்தி சூரக்காய போட்டு உடைங்கடா கணபதிங் திங் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் 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 திம் 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 ஏ சாமி வருது வழிய விடுங்கடா புது பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு வேட்டு வெடிங்கடா ஒரு சூடம் ஏத்தி சூரக்காய போட்டு உடைங்கடா கணபதிம் திம் 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 கணபதிம் திம் திம் திம்
கணபதிம் 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 திம் திம் திம். ஏ சாமி வருது வழிய விடுங்கடா, புது பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு வேட்டு வெடிங்கடா. அன்னாடம்தான் காத்து மலை அச்சுறுத்தும் ஆத்தங்கர முன்னாடதான் வீட்டிருக்கும் சாமி வந்தான். பின்னாளிலே வேல்முருகன் வள்ளியை தன் காதலிச்சு கல்யாணம் தான் கட்டி வச்சு வாழ்த்திய சாமி. குட்ட குட்ட கூணுஞ்சவனும் கூட்டிக்கிட்டு கேட்டாக்க நாம் வேண்டும் ஆனந்தம் அள்ளி கொடுப்பான். உச்சத்திலே வசந்தவன முக்கிகளை போட்டாக்க மென்மேலும் நேர பாதை வகுப்பான். மந்திரம் போலே மன்னவன் பேரை நித்தமும் சொன்னாலே உன் சங்கதி எல்லாம் நிம்மதி கொண்டு வாழ்ந்திருந்த நாளே. ஒரு சூடம் ஏத்தி சூற காய போட்டு உடையடா. கணபதிம் திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் 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 திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் 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 திம் திம் திம். ஏ சாமி வருது வழிய விடுங்கடா, புது பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு வேட்டு வெடிங்கடா. ஒரு சூடம் ஏத்தி சூற காய போட்டு உடைங்கடா. கணபதிம் திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் 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 திம் திம் திம். விக்னம் தீர்க்கும் விக்னேஸ்வர கணபதி இன்பம் சேர்க்கும் லம்போதர கணபதி சங்கட சுக சங்கடகர கணபதி கொஞ்சிடும் எழில் குஞ்சர முக கணபதி பாலகன் வடி வேலவன் அவன் மூத்தவன் எங்கள் கணபதி. காலடி தொடும் சீலரை தினம் காப்பவன் எங்கள் கணபதி. அந்நாளிலே போட்டியிட்டு அம்மையப்பன் கால தொட்டு சுத்தி வந்து மாம்பழத்தை வாங்கிய சாமி. கல்யாணம் தான் கட்டிக்கடு பிள்ளை குட்டி பெத்து கட எல்லாருக்கும் காவல் நிற்கும் ஈசன் மகந்தா. சின்னஞ்சிறு மூஞ்சூறு மன்னவனி பூந்தேறி பூலோகம் கொண்டாடும் ஒத்த கும்பந்தான். செய்யும் தொழில் வாடாமல் தங்கு தட வாராமல் நாம்பாலே காப்பாற்றும் ஆனை முகம்தான். கொட்டுங்கள் மேலும் தட்டுங்கள் தாளம் வந்தது ஒன்னாளு, நீ தும்பிக்கை மேலே நம்பிக்கை வச்சா எப்பவும் நன்னாளு. ஒரு சூடம் ஏத்தி சூற காய போட்டு உடையடா. கணபதிம் திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் 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 திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் 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 திம் திம் திம். ஏ சாமி வருது வழிய விடுங்கடா, புது பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு வேட்டு வெடிங்கடா. ஒரு சூடம் ஏத்தி சூற காய போட்டு உடைங்கடா. கணபதிம் திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் 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 திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் 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 திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் 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 விநாயகப்பெருமா. விநாயகப்பெருமா எல்லா ஆலயத்திற்குமே முதலாக வணங்கக்கூடிய கடவுளாகப்பட்டவர் யார் கூட விநாயகப்பெருமான். ஏன் அப்படி அது இப்போ இங்கு நாரதாக நடத்தி கொண்டிருக்கும் காரைக்குடியை சேர்ந்த அருள்மணி அவர்களுக்கு கிராமத்தின் சிறவும் கமிட்டியாளர் சிறப்பாகவும் மாலை அணிந்து கௌரவிக்கப்படுகிறது. எனக்காக மாலை அணிவித்த வீரப்பட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் அண்ணன் அவர்களுக்கும் கைத்தட்டி அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாராயணா. சரி, ஏன் அப்படின்னா இவ்வளோ தூரம் நாடக குலத்தில் சிறு வயதிலே இப்படி நிறையா மேடைகளுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய முதல்ல காரைக்குடி சங்கத்துக்கு போனவுடைய சக்தி முருகன் மாமா அவர்கள் ஒரு எல்லாத்துக்குமே பாருங்கள் தம்பியை போடுங்க அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அனைவரிடத்திலும் பிரபலம் படித்து விட்டார். அதுக்கப்புறம் ஐயா செல்வராஜ் ஐயா இந்த மேடைக்கு எனக்காக நாரதன் நடிக்க சொல்லி அன்பு ஐயா அவர்கள்
என்னை பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே முக்கியமாக போட்டார். மற்றும் காரைக்குடி சங்க இது மாதிரி பக்கம் மேளங்கள் எல்லாமே சேர்ந்து தான் இந்த அளவுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்படிலாம் இருந்தாலும் கூட எல்லாத்துக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு என் கலைஞர் குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக அப்படி இருந்தாலும் கூட ஏன் அப்படின்னா விநாயகரை முதல்ல வர்ணிக்கக்கூடிய காரணம் என்ன காரணம்? எல்லா ஊருக்கும் போறோம், பலவிதமான சாமிகளை கும்பிடுறோம். ஆமா, சிவபெருமனை கும்பிடுறோம், விஷ்ணுவை கும்பிடுறோம், மாரியம்மன் கோயிலை கும்பிடுறோம், ஐயனாரை கும்பிடுறோம், கருப்பசாமியை கும்பிடுறோம். ஆனா இத்தனை கடவுளை கும்பிட்டாலும் கூட முதலாக வணங்கக்கூடிய கடவுளாகப்பட்டவர் யாரு அப்படின்னா விநாயக பெருமான். என்ன ஒரு காரணம்? என் தந்தை பிரம்மனாகப்பட்டவரே ஒரு நேரத்துல விநாயக பெருமானை நம்ம வணங்கிட்டா போகணும், யாகம் செய்யணும், அப்படி அவசியம் உண்டா அப்படின்ட்டு என்ன பண்ணாரு? ஒரு அகந்தைக்காக உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாத்தையுமே படைச்சிட்டாரு. இவர்களுக்கெல்லாம் வளர்ப்பு செழிப்புத்தன்மை கொண்டு வரும் என்பதற்காக ஒரு யாகம் செய்கிறார். அப்பேற்பட்ட யாகமாக செய்கின்ற பொழுது விநாயகரை வணங்காமல் போறார். அப்பத்தான் யாகம் நிறைவேறவில்லை. அதற்காகத்தான் பார்த்தார், ஆகா விநாயக பெருமானை வணங்காமல் வந்து விட்டோமே அப்படிங்கிறதுக்காக மீண்டும் போய் விநாயகரை வணங்கி விட்டு வர்றார். இதுகளோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இது என்ன? வீரப்பட்டில இருந்து பக்கத்துல திருப்பத்தூர் அப்படிங்கிறதுனா திருப்பத்தூர் அப்படின்னு பக்கத்துல என்ன ஒரு காரணம்? திருப்பத்தூர் பக்கத்துல பிள்ளையார்பட்டி அப்படின்னு வரும். பிள்ளையார்பட்டி குன்றக்குடி. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அந்த குன்றக்குடியோட சிறப்பு என்ன தெரியுமா? முருகனுக்கு தான் 60 வீடுகள் உண்டு அப்படின்னு உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. அப்ப ஏற்பட்ட முருகனுடைய அண்ணனாகப்பட்டவர் யாரு அப்படின்னா விநாயக பெருமான். விநாயக பெருமாள் 60 வீடுகள் யாருக்கு உண்டு? விநாயக பெருமானுக்கு உண்டு. இது சில பேருக்கு தெரியாமல் இருக்கின்றது. ஏன் அப்படின்னா முதல்ல விநாயக பெருமானின் முதல் படை வீடு அப்படின்னா திருவண்ணாமலையில் சொல்லக்கூடிய அல்லல்பூ விநாயகர். இரண்டாவதா பாருங்க விருத்தாச்சலத்தில் உள்ள ஆலத்து விநாயகர். மூன்றாவது படையாக வீட பாருங்க அப்படின்னா அதுதான் திருக்கடவுர் மூன்றாவது படை வீடு. நான்காவது படை வீடு பாருங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகராகப்பட்டவர். ஐந்தாவது படை வீடு பாருங்க அதுதான் நம்ம பிள்ளையார்பட்டி. ஏன் அப்படின்னா ஒரு சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் போர் நடக்கின்ற பொழுது பரஞ்சோதி மன்னனாகப்பட்டவர் எல்லா போர்லையும் ஜெயிச்சுட்டாங்க. ஆனால் அவர் என்ன கேட்டார்? பொண்ணை கூட பொருளை கூட கேட்க கிடையாது, எனக்கு இந்த விநாயகருடைய சிலையாகப்பட்டதை கொடுங்க அப்படின்னு பிள்ளையார்பட்டியில் முதல்ல கோவிலாகப்பட்டது எதற்கு சமமானது? காசி. அப்பேற்பட்ட காசிக்கு சமமாக நம்ம தமிழகத்தில் ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்பதற்காக பிள்ளையார்பட்டியில் விநாயக பெருமானாகப்பட்டவரை பிரதிஷ்டை செய்கிறார்கள். ஆறாவது படை வீடாகப்பட்டதன் திருநாரையூர் கள்ளவாரண விநாயகர் சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட விநாயகரை தொழுது கொண்டு இருக்கலாம் என்ற காரணத்தினால் மச்சா குருமா வராகா வாமனா நரசிம்மா பலராமா ராமா கிருஷ்ணா கல்கி என்று சொல்லக்கூடிய 10 அவர்கள் இருந்தார். யாரு? இந்த பாட்டன் மகாவிஷ்ணு. என்ன ஒரு காரணம்? மகாவிஷ்ணுக்கும் எனக்கு தந்தை பிரம்மனாவுக்கும் ஒரு போட்டி. என்ன ஒரு போட்டி தெரியுமா? நீ பெரியாளா நான் பெரியாளா? அப்பத்தான் சிவபெருமான் சொன்னார், டேய் யாரா அதுல பெரிய ஆளு? நான் உங்களுக்காக ஒரு போட்டி நடத்துறேன், அதுல யாரு வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தான் இதுல திறமைசாலி அப்படின்னு சொல்றார். அப்பத்தான் என்னுடைய அடியையும் முடியையும் அவன் ஒருத்தவன் முதலாக பார்த்துட்டு வரணும், அவன் தான் இதுல பெரிய ஆள் அப்படிங்கிறார். அப்பத்தான் எனது பிரம்மனாகப்பட்டவர் யாரு? எனது தந்தை அன்னப்பறவையின் மூலமாக மேலோக்கி போய் கொண்டிருக்கிறார். எனது பாட்டன் மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் அவர்கள் வராக அவதாரம் எடுத்து பூமியை நோக்கி போய்கிட்டே இருக்கார். அப்படி போய்கிட்டே இருக்கின்ற பொழுது இந்த மேலே ஒரு என் தந்தை பிரம்மனாகப்பட்டவர் என்ன பண்ணார்? போக தெரியவே இல்லையா, முடிய பார்க்க முடியல. அப்பத்தான் ஒரு தாளம்பூவாகப்பட்டதான் போய் சொல்றார், தாளம்பூவே என்னால் பார்க்க முடியல, எனக்காக சிவபெருமானிடத்தில் ஒரு சிறிய பொய் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறார். அப்பத்தான் தாளம்பூ கிடைச்சான். எப்படி பொய் சொன்னாலும் ஆண்டவனுக்கு தெரியுமே அப்படின்னு, நீ எனக்காக சொல்ல முடியுமா முடியாதா அப்படின்னா சரி அப்படின்னா. அப்பத்தான் சிவன் கேட்கின்ற பொழுது தாளம்பூவாகப்பட்டது சொன்னச்சான், பிரம்மன் முடிய பார்த்தா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாங்க பார்த்தாரு அப்படின்னா. அதனால தான் சிவபெருமான் இன்றைக்கும் தாளம்பூவாகப்பட்டதை வச்சு எந்த கோவிலுமே அபிஷேகம் செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு கோவிலில் மட்டும் தாளம்பூவாகப்பட்டதை அபிஷேகம் செய்கிறாங்க. இங்கே முதல்ல சிவபெருமானோட கோவிலாக அவதரித்தது எங்கே அப்படின்னா உத்தரகோச மங்கை. அங்கே தான் இன்னும் தாளம்பூவாகப்பட்டதுக்கு அபிஷேகம் செய்கிறாங்க. அப்படிலாம் இருந்தாலும் கூட குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, நெய்தல் சொல்லக்கூடிய பேர்பட்ட ஐவக நிலங்களிலேயே பாருங்க உலகத்தில் மிகப்பெரிய பிரளயமாகப்பட்டது உருவாகின்றது. அப்பேற்பட்ட பிரளயமாகப்பட்டது உருவாகின்ற பொழுது முதலாக பிரளயம் அப்படின்னா என்ன? நீரால் மூழ்கக்கூடியது. அப்பேற்பட்ட நீரால் மூழ்கக்கூடியன்ற பொழுது வற்ற அதாவது நீராகப்பட்டது வத்துகின்ற பொழுது முதலாக தெரியப்பட்டது அப்படின்னா மழை. அப்பேற்பட்ட மழை எந்த நிலத்தை சேர்ந்தது அப்படின்னா குறிஞ்சி நிலம். இப்பேற்பட்ட அந்த குறிஞ்சி நிலத்துக்கு கடவுள் யார் அப்படின்னா குறிஞ்சி என்றால் தமிழ் அகராதிப்படி என்ன ஒரு பொருள் அப்படின்னா அழகு என்று பொருள். முருகு என்றால் என்ன அப்படின்னா தமிழுக்கு அழகு என்று பொருள். அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமானை எந்த விதத்தில் வர்ணிக்கலாம்? சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது,
கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. நித்தமும் பாலிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே வட்டாடை நாம் கட்டுவோம். நித்தமும் பாலிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே வட்டாடை நாம் கட்டுவோம். திருநீரில் தத்துவம் தந்த என்போம், அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. பன்னிரு விழிகளில் மை தீட்டுவோம், பன்னிரு செவிகளில் நகை சூட்டுவோம். பன்னிரு விழிகளில் மை தீட்டுவோம், பன்னிரு செவிகளில் நகை சூட்டுவோம். திருமார்பில் ஒளி வீசும் கவசமிட்டு தேன் சிந்தும் முல்லை பூ மாலையணிவோம். திருமாலில் ஒளி வீசும் கலசமிட்டு தேன் சிந்தும் முல்லை பூ மாலையணிவோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோவில் வந்தா நன்மையெல்லாம் நடக்குது. விரலுக்கு மோதிரம் பவளத்திலே, கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே. முருகன் விரலுக்கு மோதிரம் பவளத்திலே, கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே. தங்க திருப்பாதம் வணங்கும் போது, தங்க திருப்பாதம் வணங்கிடும் போது எரிகின்ற சுகத்திற்கு எல்லையேது, தெரிகின்ற சுகத்திற்கு எல்லையேது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோவில் வந்தா நன்மையெல்லாம் நடக்குது. மயில் மீது மன்னனை இருக்க வைத்து 7 சுரம் பாடும் கிங்கிணி சலங்கை கட்டி. மயில் மீது மன்னனை அமர வைத்து 7 சுரம் பாடும் கிங்கிணி சலங்கை கொட்டி. வெற்றி வேலுடன் சேவல் கொடி ஏற்றி வைத்து, வெற்றிவேலுடன் சேவல் கொடி ஏற்றி வைத்து ராஜாதிராஜனுக்கு முடி சூட்டுவோம். அந்த ராஜாதிராஜனுக்கு முடி சூட்டுவோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. வேறுபட முருகப்பெருமான் சந்தனமும் சபாகம் எப்பொழுதுமே பாருங்க. பழனிமலைக்கு போனா என்ன ஒரு வாசம் வரும். என்ன அப்படின்னா சந்தனம், பால். எவனா பாலாபிஷேகம் நிறைய செய்வாங்கல்ல, அப்பேற்பட்டது சிறப்பு வாய்ந்த ஒரு பழனிமலை. என்ன ஒரு காரணம், பழத்துக்காக கோபித்து சென்ற இடம் அப்படின்னா பழனிமலையாகப்பட்டது.
அப்படிப்பட்ட பள்ளி மலை சிறப்புகள் 1008 நாவால் படைத்த ஆதிசேஷனாலும் வர்ணிக்க முடியாத ஒரு அறிவுப்பட்ட ஒரு மலை. அப்படிப்பட்ட மலையாக இருந்தாலும் கூட மனிதன், தேவன், விலங்கு, நீர்வன, ஊர்வன, பரப்புன, தாவரன 84 ஜீவராசிகள் மடமாடு கொண்டிருக்கும் அற்புத வனம். அற்புத வனத்திலே ஏதோ ஒரு காண குரலோசை கேட்குமா? ஆகா, ஆலோலம் சோ, ஆலோலம் சோ, ஆலோலம் சோ. பேரையா, மகரையா, சகோடையா, செங்கோட்டையால் சொல்லக்கூடிய 4 வகை கருவிகள் ஆற்றிலுமே இந்த பெண்ணுடைய குரலோசை கேட்கின்ற பொழுது அழகாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட அழகு மிகுந்த அந்த குரலோசைக்கு ஏற்ற இந்த மலை சாரிலே அழகான ஒரு இடத்துல வேள்விமலை சாரிலே அழகான ஒரு பெண் குரலோட ஒரு ஓசை கேட்கின்றது. எப்படின்னா கீக்கின்ற கிளிகளும் கூக்கின்ற குருவிகளும் அழகு மிகுந்த மயில் தனக்குத்தான் மயில் தான் தான் அழகு அப்படி ரெக்கையை விரித்து ஆடுமா. அதுபோல இந்த குரலோசைக்கு ஏற்ற அந்த மலையை எப்படியெல்லாம் வர்ணிக்கலாம்? உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விழா நிலை வேண்டும், நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா அதை நீ பெற வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விழா நிலை வேண்டும், நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். இமயமும் குமரியும் இணைந்திடவே எங்கோ இன்பம் விளைந்திடவே, இமயமும் குமரியும் இணைந்திடவே எங்கோ இன்பம் நிறைந்திடவே, சமயம் யாவும் கலைத்திடவே, சமயம் யாவும் கலைத்திடவே, சத்தியம் என்றும் நிலைத்திடவே. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விழா நிலை வேண்டும். அறிவும் அன்பும் கலந்திடவே, அழகில் வையம் மலர்ந்திடவே, அன்பும் அறிவும் கலந்திடவே, அறிவில் வையகம் வளர்ந்திடவே, நெறியே மனிதன் வளர்ந்திடவே, நெறியில் மனிதன் வாழ்ந்திடவே, நேர்மையின் நெஞ்சில் நிறைந்திடவே. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விழா நிலை வேண்டும், நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விழா நிலை வேண்டும், உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விழா நிலை வேண்டும். வேறுபட்ட உலகம் ஏன் அப்படின்னா அன்னைக்கு சிவபெருமானுக்கு பார்வதியாகப்பட்டவர்களுக்கு திருமணம் நடக்கின்ற பொழுது ஒரு பகுதியாகப்பட்டது எல்லா மக்களுமே தேவர்கள் மூவர்கள் மக்கள் சொல்லக்கூடிய அனைவருமே ஒரே புகழ் நின்றனால அன்றைக்கு பூமியாகப்பட்டது ஒரு சைடு மேலோங்கி நின்னது. அப்பேற்பட்ட அகத்தியராகப்பட்ட ஒருவர் இந்த பாடலை பாடுகின்ற பொழுது அந்த நிலமாகப்பட்டது சமமாக வந்ததாம். அப்பேற்பட்ட ஒரு தன்மை கொண்டது. இதனால் உலகத்தில் செந்தமிழ் நாடும் போது நிலை இன்ப தேன் வந்து பாய்வி காதலில் என்பதற்கு எனக்கு சங்கீதம் சங்கீதம் சங்கீதம். உலகத்தில் மிகச் சிறந்த இசையாகப்பட்டது எதில் கண்டறியப்பட்டது அப்படின்னா மூங்கில் மர துளைகளில். இந்த மூங்கில் மர துளையாகப்பட்டது ரீங்காரம். எப்படின்னா ஒரு காற்றாகப்பட்டது அடிக்கின்ற பொழுது ரீங்காரம் வருமா. அப்பேற்பட்ட ரீங்காரம் இடு மூங்கில் மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம், முத்தமிடும் தென்றலினால் வந்தாடும் சங்கீதம். மூங்கில் மர காட்டினிலேயே ஏன் அப்படின்னா மூங்கில் மர காடு, மூங்கில் மரத்தில் முதல்ல இசையாகப்பட்டது கண்டறியப்பட்டார்கள் உலகத்திலே. அதை விட குரலோசை எழுப்பின அப்படின்னா புல்லாங்குழல். ஏன் கிருஷ்ண பரமாத்மாவோட ஆயுதமாகப்பட்டது ஒரு இசைக்கருவி. அப்பேற்பட்ட இசைக்கருவியை காட்டிலே அந்த புல்லாங்குழலை காட்டையும் மிகச்சிறந்த இசையாகப்பட்டது எதாவது சொல்லுவான் மழலை பேச்சு. ஒரு குழந்தையோட சிரிப்பு சத்தமாக இருந்தாலும் சரி, அழுகை சத்தமாக இருந்தாலும் சரி, கேட்கின்ற பொழுதே அவ்வளோ நெஞ்சுக்கு மெய் பூட்டக்கூடிய ஒரு அழகு மிகுந்த ஒரு இசை. எப்படின்னா ஒரு குழந்தையோட சிரிப்பு சத்தம். அப்பேற்பட்ட ஒரு குழந்தை சிரிப்பு சத்தம். ஏன் அப்படின்னா சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உலகத்தில் இப்போ பாருங்கள், இந்த கலிகாலத்தில் குழந்தைகள் எத்தனை பேர் கடத்திட்டு போகிறாங்க. கடத்திட்டு போய் உறுப்புகளை தனித்தனியாக எடுத்து வியாபாரம் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட உலகம் வந்துருச்சு. குழந்தைகள்லாம் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் குழந்தைகள் ஏன்னா இப்போ ஏற்கனவே இப்போ 8 குழந்தைகளை இப்போ வந்து கடத்திட்டு போயிருக்காங்களாம் நம்ம கேரளா நாட்டிலே. அப்படிப்பட்ட இருந்தாலும் கூட
அந்த சங்கீதத்தை குரலோசையை எப்படியெல்லாம் கரம் கூப்பி எழுப்பலாம் என்று பார்க்க போனால் தம் நம்த நம்த நம்தம் நம்த நம்தம் தம்த நம்தம் நம்த நம்தம் தம்த நம்தம் நம்த நம்தம் தம் நம்த நம்தம் நம் நம்த நம்தம் தம் நம்த நம்தம் நம் நம்த நம்தம் என்னாதமே சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பார்வையில்லை பார்வையில்லை ராகங்கள் இல்லை சங்கீதம் இல்லை சாவொன்றுதானாய் நம் காதல் இல்லை என்னாதமே சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை திருமுகம் தந்து பழகுவோம் அறிமுகம் செய்து விலகுவோம் விழிகளில் துளிகள் வடியுமோ அதை சுடுவதை தாங்க முடியுமோ கனவில் நீ எந்த உயிரின் உறவாகி விடிகை இன்று அழுது பிரிவாகி தனிமையில் எந்த இதயம் சருகாகி முதிர்மோ திரைகள் இட்டாலும் சரிந்து கொள்ளாது அணைகள் இட்டாலும் வழியில் இல்ல பொன்னி நதி கண்ணி நதி ஜீவனதே விழிகள் அழுதபடி கரங்கள் தொழுதபடி சிறைகள் போடி படவெளி படமொருகு இசை என்னும் மழை வரும் இனி எந்த மயிலும் ஞாபக வேதனை மாறுமோ ஆடியும் ஆபக காதலை வேக ஆடிடுமோ 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 ராஜதீபமே எழுதல் வாசலில் வாராயோ குயிலே 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 உங்கள் ராகவோ நெஞ்சில் நின்று வாடு ராஜதீபமே நான் தேடி வந்த ஒரு கோடி நிலவு அவள் நீதானே நீதானே மன கண்ணில் நின்று வள கவிதை தந்த மகள் நீதானே நீதான் நீதான் விழி இல்லை எனும் கோதி வழி கொடுத்தாய் விழி வந்த பின்னாலே சிறை கொடிந்தாய் விழி இல்லை எனும் கோதி வழி கொடுத்தாய் விழி வந்த பின்னாலே சிறை கொடிந்தாய் நெஞ்சில் என்றும் உந்தல் பின்பம் சிந்தும் சந்தம் உந்தல் சொந்தம் தத்தி செல்லும் முத்து சிற்பம் கண்ணுக்குள்ளே கண்ணில் வெப்பம் இன்னும் என்னுடைய நெஞ்சில் நச்சம் கண்ணில் மட்டம் ஜீவன் மிச்சம் முல்லை பூவில் முள்ளு முள்ளோ கண் கொள்ள இந்த வேசமன் ராஜ தீபமே ச ச ச நி ச நி ச நி ச நி ச நி ச நி ச கரி சரி நி சரி ச பத நி சரி ரி கரி த ச த ரி சரி சரி ரி சரி சனி த ப ரி சரி சனி த ப ம ப த ப சானி ச நின்னி ச நின்னி ச நி த ப ம ம த நி ச சரி க ப ப த நி சரிகை
சரி கரி சம கமப 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 பத பத நீயே ரீசன் நிசே சாணி தனியே சாணி தனி தப்பனி தப்பதம் சாணி தனி தரிகிடுதோம் 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 மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன யகன சகன ரகன தகன மகன யகன ரகன சகன யகன மகன ரகன சகன தகன ககன மகன ககன ரகன சகன தகன மகன ககன மகன யகன ரகன தீபமே கைத்தட்டி அன்பு உள்ளங்கள் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி தெரிந்து கொண்டேன். அப்படின்னா இரவு நேரத்தில் கையாகப்பட்ட தட்டுகின்ற பொழுது என்ன ஒரு கிடைக்கும் தெரியுமா? உற்சாகம். உலகத்தில் உள்ள உடம்புல உள்ள அனைத்து இரத்த ஓட்டமும் சீராக ஓடுமா, சுறுசுறுப்பு தன்மை வருமா, ஞாபக சக்தி அதிகமாக வருமா இரவு நேரத்தில். அதே மாதிரி பாருங்கள், காலையில் எழுந்தோடி முதலாக காதாகப்பட்டது அப்படி நீ விடுவாகலாம். ஏன் அப்படின்னா காலையில் எழுந்த உடனே காதை நீவுனா அதை ரத்த ஓட்டம் மீண்டும் சிறப்பாக ஓடுமா. அப்படிலாம் இருந்தாலும் கூட உலகத்திலே பலவிதமான நதிகள் உண்டு. உலகத்திலே பலவிதமான நதிகள் உண்டு. நதிகளிலேயே துள்ளி தாவியோட மான்களும் துள்ளி துள்ளி ஓடக்கூடிய மீன்களும் அழகு மிகுந்த ஒரு இந்த வனத்திலே என்னப்பா அப்படி அப்படிலாம் இருந்தாலும் அப்படின்னா உலகத்தில் முதல்ல தேவைக்கூடியது அப்படின்னா மனிதனுக்கு நீராகப்பட்டது. அப்பேற்பட்ட நீர் இல்லாமல் எந்த உயிரினமே வாழ முடியாது. அப்படின்னா பஞ்சபூதங்கள் நிலம், நீர், தீ, காற்று சொல்லக்கூடிய ஆகாயம் பஞ்சபூதங்கள். இந்த நிலமாகப்பட்டது எதா அப்படின்னா பூமாதேவியாகப்பட்டவள். அப்பேற்பட்ட பூமாதேவியக்கு மண்ணில் இப்போ ஒரு மனிதனை அடக்கம் பண்ணி சவப்பட்டில் கொண்டு அடக்கம் பண்ணுறேன் அப்படின்னா அவங்கள என்ன பூமாதேவியாகப்பட்டது அதுக்கு உடைய தசைகளை மட்டும்தான் எடுக்குமா. சரி, நெகத்தையும் எலும்பையும் மட்டும் திங்கா. ஏன் ஒரு காரணம், அதுக்கு தேவையான தசை. அதை நிலமாகப்பட்டது. நீருக்கு அதிபதியாகப்பட்டவர் யார் அப்படின்னா வர்ண பகவான். வர்ண பகவானாகப்பட்டவர் என்ன பண்ணுவார், அந்த நீரை மட்டும் எடுத்துகிட்டு போவாராம். அர்த்தங்கிற ஒரு நீரையும் உமிழ் நீராகப்பட்டதை எடுத்துகிட்டு போவாராம். நிலம், நீர், தீக்கு யாரு அப்படின்னா அக்னி பகவானாகப்பட்டவர். அடி வீட்டில் பாருங்க, அக்னி சூடாகப்பட்டவருக்கு மனித உடம்புல இருக்கக்கூடிய சூட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ஜாடராக்கினி அப்படிங்கிறது. அங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டெடுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்கால. ஒரு நாளைக்கு மனிதன் விடக்கூடிய மூச்சு 21,600 மூச்சு. அப்படிங்கிற மூச்சை எடுக்கும் பொழுது அடி வீட்டிலாகப்பட்டது வெப்பம் இருக்குமா. அப்பேற்பட்ட வெப்பத்தை எடுக்கக்கூடிய அக்னி பகவான். நிலம், நீர், தீ, காற்றுக்கு அதிபதி வாயு பகவான். அப்பேற்பட்ட மூச்சுங்கிற காற்றை மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் வாயு பகவான் ஆகப்பட்டவர் எடுத்துகிட்டு போயிடுவார். ஆகாயம் இல்லாமல் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அப்படின்னா சந்திரன் வந்து இரவுல வருவார், பகலில் வந்து சூரியனாகப்பட்டவார். சூரியனாகப்பட்டவர் ஒளி தரல அப்படின்னா இரண்டுமே சூரியன் சந்திரன் திங்கள் செவ்வாய் ஞாயிறு திங்கள்பாங்க. இவங்களுக்கு இருவருமே இரவுல வந்து சந்திரன் வந்து ஒளி கொடுத்தாத்தான் ஒரு யாராக இருந்தாலும் கண்ணுக்கு பார்க்க முடியும், எந்த கலராக இருந்தாலும் தெரியுமா. பகலில் அதே மாதிரி சூரிய பகவானாகப்பட்டவர் ஒளி கொடுத்தாத்தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியுமா, கண்ணு தெரியாமத்தான் போகும். அப்படிங்கிற விதத்தில் பல விதமான நீர்களே இந்த நீர்களை எப்படி வர்ணிக்கலாம். நதியோரம் நீயும் ஒரு நாணல் என்று நூலிடையில் நீடம் சொல்லு. ஆனந்தம் என் சொல்ல ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டதே. நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. நீ எல்லாம் தெய்வம் வேறதே, நீயடே சேரும் நாளது. ஊரெல்லாம் உள் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது. கடலலை கால்களை முத்தமிடும் கலை சத்தம் இல்லாத முத்தங்களை கற்றுத்தந்தால்
இந்த கண்ணியடை நீயும் நானும் நாளைதான் மாலை சூடலாம் வானம் பூமியாவுமே வாழ்த்து பாடலாம் விழியில் ஏன் கோபமோ விரகமோ தாபமோ நீ இல்லையே நான் இல்லையே எங்கே நீ அங்கே நான் தான் நீலவானவடையில் நீந்துகின்ற வெள்ளீலா நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கல்நீலா வராமல் வந்த என் தேவி சிந்து நதி கரையோரம் அந்தி நேரம் எந்தன் தேவி ஆடினாள் தமிழ் கீதம் பாடினாள் என்னை பூவை பாலச் சூடினாள் சிந்து நதி கரையோரம் ஒரு தேவதை போல் ஒரு பெண் இங்கு வந்தது தம்பி உன்னை நம்பி இந்த மைத்துனன் கைத்தளம் பட்டிட வந்தது தம்பி தங்க கம்பி பூச்சூடவும் பாய் போடவும் சுபவேளை ஒரு தேவதை போல் பின் இங்கு வந்தது தம்பி இந்த பச்சை கிளிக்கூறு சிவந்தி பூவினில் தொட்டினில் கட்டி வைத்தேன் அது பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லெனையிட்டு வைத்தேன் நான் ஆராரு என்று தாளாட்ட இன்னும் யார் யாரு வந்து பாராட்ட நதியோரம் நீயும் ஒரு நானல் என்று நூலிடை என்னிடம் சொல்லே ஆனந்தம் ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் வெண்ணிற மேகம் வான் தொட்டிலை விட்டு ஓடுவதென்ன மழையை மூடுவதென்ன வெண்ணிற மேகம் வான் தொட்டிலை விட்டு ஓடுவதென்ன மழையை மூடுவதென்ன முகில்தானே முகில்தானே குயில்தானோ குயில்தானோ மின்னது மண்ணாட்டம் நல்ல முத்திரை பெண்ணாட்டம் கார்காலத்தில் ஒரு கோலத்தில் காதலன் காதலி செல்லே ஆனந்தம் ஆனந்தம் என் சொல்ல தேயிலை தோட்டமும் நீ தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன தேயிலை தோட்டம் நீ தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை கிள்ளுவதென்ன பனி தூக்கும் பசும் புள்ளே பனி தூங்கும் பசுமுள்ளே சந்தன காடிருக்கு தேன் சிந்துன கூடிருக்கு நான் வேண்டுமா நீ வேண்டுமா நீ எந்த கைகளில் அல்ல ஆனந்தம் ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் நதியோரம் நீயும் ஒரு நானல் என்று நூலிடை என்னிடம் சொல்லே ஆனந்தம் ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் அப்பேற்பட்ட நதி
நதியோரம் எப்படின்னா நதிகள் இல்லாத ஒரு இங்கு நாரதர் நடித்துக் கொண்டிருக்கும் அவர்களுக்கு கும்பகோணத்து ஊராட்சி மன்ற தலைவர் பார்வதி ராமன் 101 அன்பளி வழங்கியுள்ளார். அலகாமனரை சேர்ந்த தென்னரசு 51 வழங்கியுள்ளார்கள். நாரதர் தவமணி வீரப்பட்டி 101 வழங்கியுள்ளார்கள். பாக்கியம் வீரப்பட்டி 101 வழங்கியுள்ளார்கள். எனக்காக ஐயா அண்ணன் எல்லாம் என்னுடைய இரத்த சொந்தமாகப்பட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அன்பளிப்பளித்த அனைவருக்குமே நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அப்படி இருந்தாலும் கூட தாயுடைய பாடலை கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு தாயாகப்பட்டவள் 296 நாட்கள் தன் கருவறையில் வைத்து சுமக்கக்கூடியவள் யார் அப்படின்னா தாய். அப்பேற்பட்ட தாய்ங்கிறத யாராச்சும் இப்போ மதிக்கிறாங்களா? மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா போய் ஒரு திருமணம் பண்ணிட்டான் அப்படின்னா ஐயா போய் கொண்டு அநாத ஆஸ்பத்திரத்தில் விட்டுறாங்க. அதே மாதிரி நம்ம மையம் நம்மளுக்கு வைக்கையில் பற்றி தெரியும். ஏன் தாயுடைய அருமை இருக்கையில் தெரியாதான், அது போனதுக்கு அப்புறம் தான் தெரியுமா அப்படிங்கிற விதத்தில் தாயுடைய பாடல். அதனால் சேர்த்து வச்சுக்கிறீங்க, பிள்ளைகளும் நம்பக்கூடாது. இன்னி வர காலத்தில் நீங்களும் நிறைய சேர்த்து வச்சுக்கிறீங்க. அப்படியா? உங்களுக்கு எத்தனை பிள்ளை? ஏங்க எனக்கு இப்போ பிள்ளைகள் இல்லைங்க. மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை சொல்லக்கூடிய 3 ஆசைகளை பெருத்த நாரத மகரிஷி. நாய் என்றால் நாதம், ராய் என்றால் நாகம், தாய் என்றால் தாளம். அப்பேற்பட்டவர். என்னங்க உங்களுக்கு 64 பிள்ளைன்னு கேள்விப்பட்டேன். 64 பிள்ளையா? 60 பிள்ளை தாங்க. அது முன் ஜென்மத்தில் 52 மனைவிகளை பெற்றெடுத்து 60 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். இப்போ அந்த பிள்ளை எங்கே விட்டுருக்கீங்க? எல்லாம் முருகனுக்கு படிக்கட்டு கட்டுக்கட்டலாம் அமர்ந்திருக்கேன். ஏன் வளர்க்க முடியாமையா? வளர்க்க முடியாமல் இல்லை, முருகனுடைய படி. ஏன் முருகன் எப்பேற்பட்ட கடவுள், அப்பேற்பட்டவருக்கு நம்ம பிள்ளைகளாகப்பட்ட தொண்டு செய்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை அல்லவா? அப்பேற்பட்ட விதத்தில் அம்மாவை எப்படி வரைக்கலாம்? அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேனா யாரும் இல்லடா, தங்கம் கொண்டு பூமி பூமி என்ன தாங்கி கொண்டு சாமி சாமி, பெத்தவள மறந்தா அவன் செத்தவளே தாண்டா, அந்த உத்தமிய நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா. அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லேனா யாரும் இல்லடா, தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி, உச்சி வகுந்தெடுத்து பிச்சிப்பூ வச்சகிளி பச்சை மலை பக்கத்தில் மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதுல நியாயம் என்ன கண்ணாத்தா? தட்டுல மாடு கட்டி பாட கறந்து வச்சா பால் தீரிஞ்சு போனதுன்னு சொன்னாங்க. சொன்னவங்க வார்த்தையில சுத்தமில்ல, அடி செல்ல கண்ணு நானும் அதை ஒத்துக்கலே. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி பச்சை மலை பக்கத்தில் மேயுதுன்னு சொன்னாங்க. காத்து பட்டாலே கரையாதோ கற்பூரம், கரையுது ஏ மனசு ஒன்னாலே. காத்து பட்டாலே கரையாதோ கற்பூரம், கரையுது ஏ மனசு ஒன்னாலே. அடி சத்தியமா அடி சத்தியமா நான் இருப்பேன் உன்னாலே, உயிர் போனாலும் போகாது மண்ணேலே, கல்லாலே ஆனதில்லை கண்ணம்மா. பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்த கண்ணு மூடாதாம், பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்த கண்ணு மூடாதாம். ஆசை என்னுடைய ரத்தே அள்ளி வச்ச வேளையிலே, அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டதம்மா, பட்டாலும் குத்தமில்லே பாவம் வந்த பூவுக்குள்ளே. ஒத்தையடி பாதையிலே ஒரு சனம் தூங்கையிலே, ஒத்தையடி பாதையிலே
வாடுதம்மா என்னோட உசுரி. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற முத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தின்ன அது நம்பி இருக்குது உன்ன. இது தானாக வளர்ந்த மரம் காரம்மா, இது தாயாரு தந்தை யாரு கூறம்மா. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் வானவ சிரிப்பு, இங்க நீ சிரிக்கும் பொன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அங்கே சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது. உன்னைத்தானே தங்கம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட்டு விழி நீதளித்து ஒரு கோலமிட்டு உன்னைத்தானே. அத்தி பழம் சகப்பா இந்த அத்தமக சகப்பா, ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு தகப்பா. அத்தி பழம் சகப்பா இந்த அத்தமக சகப்பா, ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு தகப்பா. ஒன்று சேர்ந்தால் அன்பு மாறுமா, அப்படியா? உண்மை காதல் மாறி போகுமா? ஒன்று சேர்ந்தால் அன்பு மாறுமா, உண்மை காதல் மாறி போகுமா? அப்படி நாள் கூட அம்மாவை பற்றி அழகான ஒரு உரைப்பை வரைத்துக் கொண்டு இருந்தாலும் கூட கடைசியாக ஒரு பாடலை பாடிக்கொண்டு நேர காலம் காரியத்திற்கு கேடு என்பதற்கு என்னங்க நீதானா நீதானா. யாரும் காதல் பண்டில அண்ணே காதல் பண்ணல ஒரு பெண்ணாக முருகப்பெருமானை எப்படி நினைத்து ஏங்குறா? சந்தேகமா இருக்கு எங்களுக்கு. சரி விடுங்க, உள்ளே வருவா அங்க உளமாடி கொண்டிருக்கேன், உங்க வருகை விட்டுருங்க. சரி சுந்தரம் நிறைந்த ததும்பும் பொன் சிறந்த மங்கையவள் இந்த உலகிற்கேன் வந்தாய். சுந்தரம் நிறைந்த ததும்பும் பொன் சிறந்த மங்கையவள் இந்த உலகிற்கேன் வந்தாய். அந்தரம் மிகும் தேவன் குந்தபி முழங்க வாழும் அந்தரம் மிகுந்த தேவர் தும்பி முழங்கி வரும் இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமி கேட்டகில் சுந்தரம் நிறைந்த ததும்பும் பொன் சிறந்த மங்கையவள் இந்த உலகிற்கேன் வந்தார். ஏன் வந்தார்? வரட்டும். எதற்க வந்தார்? வரட்டும். அருமை மாமா சக்தி முருகன் அவர்கள் நீதானா நீதானா நெஞ்சே நீதானா என் மாமாவுக்காக நெஞ்சே நீதானாங்கிறது. ஆக வரட்டும். என்ன ரைபுரஸ் அந்த அண்ணன் இல்லை என் மாமா காரைக்குடியில் பிரபலமாக்கி விட்டார், வர்றாரு. வரட்டும். அது அப்போ மேடையில் வந்துட்டா விவகாரம் தான் இருக்கணும். என்னத்தான் பேசுவோம் அப்படின்னு நானும் பார்க்குறேன். யாருக்கிட்ட என்ன சரக்கு இருக்குன்னு பார்க்குறான். அவர்கிட்ட சரக்கு இருக்கும்ல, சரக்கு இருக்கும்ல, சரக்கு இருக்குமா? அந்த சரக்குல அறிவு என்ற சரக்காக அப்படி இருக்கட்டும். வரட்டும். வருவோம். காவலாளியா இல்லை காவாலியா அப்படின்னு பார்ப்போம். வரட்டும். நாராயணா காவலாளியா காவாலியான்னு தெரியல, வந்தால் தான் தெரியும்.